வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். பொதுவா நாய் வளர்க்குற நாம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் பார்வ வைரஸ். இன்னைக்கு நம்ம அந்த பார்வ வைரஸ பத்தி தான் நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் பார்வ வைரஸ்னா என்ன? அது பரவுற விதம், முக்கிய அறிகுறிகள், அப்புறம் தடுக்கக்கூடிய வழிகள். ஒருவேளை உங்க டாகுக்கு பார்வ வைரஸ் தாக்கிருச்சு அப்படின்னா, அது சிகிச்சை பண்ண வேண்டிய முறை. இத பத்தி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்னோட அனுபவத்தை கடைசியில உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்வ வைரஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது நாய்கள மட்டுமே தாக்கக்கூடிய மிக ஆபத்தான, அதுவும் சீக்கிரமா பரவக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று. இது மெயினா எங்க பாதிக்கும் அப்படின்னா, நாயோட செரிமான மண்டலத்த டைரக்ட்டா பாதிக்கும். குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மோஸ்ட்லி குட்டிகள தான் அதிகமா பாதிக்கும். அப்புறமா நோய் பரவுற விதம். இது பாதிக்கப்பட்ட நாயோட லூஸ் மோஷனோ இல்ல வாந்தியோ எதையாச்சும் மற்ற நாய்கள் மோந்து பார்க்கறதுனாலயோ இல்ல நக்கறதுனாலயோ ஏற்படுது. அது மட்டும் இல்லாம மனுஷங்க மூலமா எப்படி பரவுதுன்னா, நாம இப்ப வெளிய போகும்போது நம்ம செப்பல், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் ஏதாவது அந்த மாதிரிப்பட்ட லூஸ் மோஷன்லயோ வாந்தியிலையோ ஆல்ரெடி இருந்த அந்த கிருமிகள் எங்கேயாவது நம்ம உடம்புல இல்ல நம்ம செருப்புல எங்கேயாச்சும் பட்டு நாம அந்த வைரஸை கேரி பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற டாக்ஸுக்கும் பரகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறமா முக்கியமாக இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் ரத்தம் கலந்த மோசமான வாடை வீசுகிற ஒரு லூஸ் மோஷனும் பயங்கரமான வாந்தியும் இருக்கும். என்ன தண்ணி குடித்தாலும் அதை வாந்தி எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. மேலே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டுமே குடிப்பாங்க. இப்படி லூஸ் மோஷனும் வாந்தியும் கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக எடுத்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு உடம்புல இருக்க நீர்ச்சத்து குறைந்து தான் ஆபத்தான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விடும். இந்த வைரஸை கொல்றதுக்குன்னு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த நாய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கிட்டதுலையும் அதோட உயிரை காப்பாற்றலாம். அதுக்காக தான் நரம்பு வழியாக குளுக்கோஸ், அதாவது ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏற்றுவாங்க. அதன் மூலமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் நம்ம உங்களை காப்பாற்றலாம். அதுக்கு நீங்கள் இந்த சிம்டம்ஸ் பார்த்த உடனே நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். இனி நான் எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னோட கோல்டன் ரிட்ரைவர் குட்டி, ஒரு 4 மாதமான குட்டி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புதிய பெட் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது அங்கே கொண்டு போய் ஒரு நாளுக்கு வேண்டி கொண்டு நிப்பாட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். அடுத்த நாள் அதுக்கு பார்வ வைரஸ் இதாயிருச்சு. அடுத்த நாள்லேருந்து ஒரே வாந்தி, ஒரே லூஸ் மோஷன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் எனக்கு ப்ரைவேட்டில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எதுவும் கிடையாது, கவர்மெண்ட் வெட்டினரி மட்டும்தான் உண்டு. அதுலேயும் டைமிங் உண்டு. அந்த டைமிங் எனக்கு தெரியாது. நான் போய் நிறைய நேரம் அங்கே போய் டாக்டரை பார்க்குறதுக்காக காவல் இருந்தேன். டாக்டரை பார்க்க முடியலை. ஊரில் நாய் வளர்க்குறவங்க நிறைய பேர்கிட்ட நான் விசாரித்தேன், இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்குறது, ஏதாவது மெடிசன் தெரியுமா. ஒவ்வொருத்தவங்ககிட்டயா ஃபோன் பண்ணி கேட்டேன். எல்லாருமே சொன்னாங்க, பார்வ வைரஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, பார்வ வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை காப்பாற்ற முடியாது, செத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதை சாக கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. நான் என்ன செஞ்சேன், கண்டிப்பாக அதை காப்பாற்றி ஆகணும்னு ஒரு முடிவெடுத்தேன். கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும், என்ன செஞ்சாவது இதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து, சரி யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம் அப்படின்னு விசாரிக்கவும் செஞ்சேன். நான் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பார்த்துட்டே இருந்தேன், இதுலையாவது மெடிசன் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு. க்ரோம்லேயும் சர்ச் பண்ணி அப்போ தான் பார்த்தேன், ஐவி ஃப்ளூயிட் தெரப்பி மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கேன் 2 வருஷம். அதனால் அந்த ஒரு இதை வச்சு டாக்ஸுக்கு எங்கே வெயின் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்து, அதே மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸுக்குள்ளே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டிலே வச்சு நானே ஐவி ஃப்ளூயிட் ஒரு நாள் காலையில், மதியானம், நைட்டு 3 வேளையும் ஒரு பாட்டில் ஐவி ஃப்ளூயிட் வாங்கினேன்னா அதில் 1/2 பாட்டில் காலையில், 1/2 பாட்டில் மதியானம், 1/2 பாட்டில் அடுத்த 3 நாள், அடுத்த 1/2 பாட்டில், அப்படி ஒரு 3 days கண்டினியூஸாக நான் கொடுத்தேன். 3 days கண்டினியூஸாக கொடுத்து 4வது நாள் அது மெதுவாக எழும்பி உட்காந்துச்சு. 4வது நாள் அப்புறமும் ஐவி ஃப்ளூயிட் தான் போட்டேன். 5வது நாளில் இருந்து தான் அதுக்கு மெதுவாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பெடிகிரி, அப்புறம் கொஞ்சமாக மீன், கொஞ்சம் முட்டை, காரம் இல்லாமல் வேக வச்சு மட்டும் அப்படியே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ நார்மலாக இப்போ பெரிய அடல்ட் டாகாக இப்போ எங்கள் கூட நல்லாவே ஆரோக்கியமாக தான் இருக்குது.
முக்கியமாக என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் தெரியாமல் பண்ணுற தப்பு என்னென்னா, நாய் சாப்பிடலேன்னு நினச்சி வலுக்கட்டாயமாக கஷ்டப்படுத்தி அதை ஓஆர்எஸ் தண்ணியோ குளுக்கோஸ் தண்ணியெல்லாம் வாய்க்குள்ளே சிரிஞ்சு மூலமாகவோ எப்படியாவது அதை குடிக்க வைப்பாங்க. தயவுசெய்து அப்படி மட்டும் பண்ணாதீங்க. ஏற்கனவே நாயோட வயிறு ரொம்ப புண்ணாக இருக்கும். இதையும் கூட நீங்கள் திணிச்சிங்கன்னா அது வயருக்கு போகாது, அது நுரையீரலில் போய் நிமோனியா வந்து காய்ச்சல் வந்து இன்னும் நிலமை மோசமாகும். தயவுசெய்து அதை மட்டும் பண்ணாதீங்க. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா இருக்கிற டாகோட வீடியோ தான் இந்த மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பாருங்கள். இப்போ அது நல்லாவே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எங்கள் வீட்டில் இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பார்வை வந்தால் முடிஞ்சு போச்சுன்னு நம்பிக்கை யாரும் விட்டுறாதீங்க. பார்வை வந்துச்சுன்னா கரெக்டான நேரத்தில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஐவி ஃப்ளூயிட் தெரப்பி கொடுத்தா நிச்சயமாக காப்பாற்றலாம். மறக்காமல் தடுப்பூசி போட்டுருங்க. அது நாய்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. பார்வை வராமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நாய் வளர்க்குற உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டாக்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.